சென்னை ராயபுரம் 50வது வார்டிற்குட்பட்ட ஷேக் மேஸ்திரி தெருவில் உள்ள நடைபாதையை ஆக்கிரமித்து தள்ளுவண்டி கடை, பழக்கடை, பிரியாணி கடை என ஏராளமான கடைகள் வைத்துள்ளனர். இதன் காரணமாக பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளதால் வாகன நெரிசலும், விபத்துக்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் நடைபாதை கடைகளை அகற்ற வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தும் நிரந்தர தீர்வு காணவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை போன்ற பெருநகர மாநகராட்சியில் சாலைகளில் சட்டவிரோதமாக வாகனங்களை நிறுத்துவது, சாலையோர கடைகள் அமைப்பது உள்ளிட்ட காரணங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில் மக்கள் நடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நடைபாதையினை ஆக்கிரமிப்பு செய்து சாலையோர கடைகளின் விற்பனை நடைபெற்று வருவதால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். அப்படியான ஒரு செய்தியை தற்போது காணலாம். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மண்டல 5 உள்ள வார்டு 50ற்குட்பட்ட ராயபுரம் ஷேக் மேஸ்திரி தெரு வட சென்னையின் பிரதான பகுதியான காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு செல்லும் சாலையாக உள்ளது. அகலமான சாலையாக இருந்தாலும் இத்தெருவின் இருபுறமும் உள்ள நடைபாதையில் தள்ளுவண்டி மற்றும் வாகனங்களை நிறுத்தி விற்பனை நடந்து வருவதால் போக்குவரத்து நெரிசல், விபத்துக்கள் ஏற்படுகின்றன. மாநகராட்சி அதிகாரிகள் நடைபாதை கடைகளை அகற்றுவதும் பின்னர் மீண்டும் அங்கு கடைகள் அமைக்கப்படுவதும் வாடிக்கையாகி வருகிறது. கடந்த காலங்களில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு என குழுக்கள் அமைக்கப்பட்டும் ஷேக் மேஸ்திரி தெருவில் மீண்டும் மீண்டும் நடைபாதையினை ஆக்கிரமிப்பித்து சாலையோர கடைகள் நடந்து வருவதால் அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்தே புழுவாய் போகிறோம் என வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாநகராட்சி அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.